அஷ்டவீரட்டானம் சிவனின் வீர சக்தி உலகத்தை காத்த கதை. இந்த உலகில் தீமை அதிகரிக்கும் போதெல்லாம், அதர்மம் தலைதூக்கும் போதெல்லாம் சிவபெருமான் அமைதியான துறவியாக மட்டும் இல்லை, உலக நன்மைக்காக உக்கிரமான வீரனாகவும் எழுந்துள்ளார். அப்படியாக 8 வேளைகளில் 8 அசுர சக்திகளை அழித்து அதர்மத்தை ஒழித்த அந்த தலங்களே அஷ்டவீரட்டான திருத்தலங்கள். இந்த 8 தலங்களும் ஒரே செய்தியை சொல்கின்றன. தீமை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் சிவசக்தி அதைவிட வலிமையானது. முதல் வீர நிகழ்வு திருவதிகை. ஜலந்தரன் என்ற அசுரன் தன் அகந்தையால் 3 உலகங்களையும் அச்சுறுத்தினான். தேவர்கள் வழி இழந்த போது சிவபெருமான் திருவதிகையில் வீரராக தோன்றி ஜலந்தரனை வதம் செய்தார். இங்கு வழிபட்டால் அகந்தை, எதிரிகள், தொழில் தடைகள் மெதுவாக சிதறத் தொடங்கும். இரண்டாம் வீர நிகழ்வு திருக்கோவிலூர். அந்தகாசுரன் தவ வலிமையால் அழிக்க முடியாதவனாக மாறினான். அவனின் இருளை ஒழிக்க சிவன் திருக்கோவிலூரில் வீர வடிவம் எடுத்தார். இந்த தல வழிபாடு மறைமுக எதிரிகளை வெளிப்படுத்தும். பயம், அச்சம் மனதை விட்டு விலகும். மூன்றாம் வீர நிகழ்வு திருக்கண்டியூர். பிரம்மாவின் அகந்தையை அடக்க சிவன் அவரது 5வது தலையை அகற்றினார். பாவ விமோசனம் பெற்ற இந்த புனித தலமே திருக்கண்டியூர். இங்கு பிரார்த்தனை செய்தால் பழைய பாவ வினைகள் குறையும், முன்னோர் தோஷங்கள் அமைதியடையும். 4ஆம் வீர நிகழ்வு திருப்பரையூர். 3 கோட்டைகளில் மறைந்த திரிபுராசுரர்களை ஒரே அம்பில் அழித்தார் சிவபெருமான். அந்த வீர செயல் நிகழ்ந்த தலம் திருப்பரையூர். இந்த தல வழிபாடு நீண்ட கால பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். 5ஆம் வீர நிகழ்வு திருக்கடவூர். மரணமே அருகில் வந்த போது மார்க்கண்டேயனை காக்க யமனை அழித்தார் சிவன். யம சம்ஹார மூர்த்தியாக திருக்கடவூரில் அருளினார். இங்கு வழிபட்டால் ஆயுள் விருத்தி, நோய் நிவாரணம், மரண பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். 6ஆம் வீர நிகழ்வு திருக்கழுக்குன்றம். அதிக உக்கிரம் கொண்ட காளியை தன் தாண்டவத்தால் அடக்கி சமநிலைக்கு கொண்டு வந்தார் சிவன். இந்த தலம் மன அழுத்தம், கோபம், உள்குழப்பங்களை அமைதிப்படுத்தும். 7ஆம் வீர நிகழ்வு திருவேற்காடு. தவத்தில் இருந்த சிவனை காமன் கலைத்த போது நெற்றிக்கண்ணால் காமனை எரித்தார். இந்த தல வழிபாடு மன ஒழுக்கத்தை வளர்க்கும். மாணவர்களுக்கு கவனம், ஆன்மீகத்தில் நிலைப்பாடு தரும். 8ஆம் வீர நிகழ்வு திருவாலங்காடு. காளியுடன் நடத்திய உக்கிர தாண்டவ போட்டியில் சிவன் வெற்றி பெற்ற தலம் திருவாலங்காடு. இங்கு வழிபட்டால் வாழ்க்கையில் சமநிலை, உள் தைரியம், ஆன்மீக உயர்வு கிடைக்கும். நிறைவு. அஷ்டவீரட்டானம் என்பது கோவில் பட்டியல் மட்டும் அல்ல, அது சிவன் நம்மை காக்க எவ்வளவு தூரம் வர முடியும் என்பதை சொல்வது. இந்த 8 தலங்களையும் ஒரு வாழ்நாளில் ஒருமுறை மனமுருகி ஓம் நம சிவாய என்று உச்சரித்து வழிபட்டால் வாழ்க்கையில் தீமைக்கு இடமில்லை. சிவனின் வீர சக்தி உங்களை சுற்றி ஒரு காவலாக நிற்கும்.